திருநீறு விபூதி பாரம்பரியமாக பசுச்சாணம் மூலிகைகள் மற்றும் வேத முறைப்படி தயாரிக்கப்படுகிறது. சைவ சமயத்தில் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய திருநீறு செய்முறை. தேவையான பொருட்கள்: உலர்ந்த பசுச்சாண கட்டிகள், அரிசி நெல் தோல் அல்லது வைக்கோல், சில மூலிகைகள் அதாவது அகில், சந்தனம், வில்வ இலை போன்றவை சில இடங்களில் மட்டும், தூய்மையான மண்பாத்திரம். தயாரிக்கும் முறை: 1. பசுச்சாணம் தயாரித்தல். நாட்டு பசுவின் சாணத்தை எடுத்து வட்டமாக தட்டி வெயிலில் நன்றாக உலர வைக்க வேண்டும். எரித்தல். உலர்ந்த சாணக்கட்டிகளை ஒரு குழி அல்லது மண்பாத்திரத்தில் அடுக்கி வைக்கோல் சேர்த்து மெதுவாக எரிக்க வேண்டும். சாம்பல் சேகரித்தல். முழுவதும் எரிந்து வெண்மை நிற சாம்பலாக மாறிய பிறகு அதை குளிர வைக்க வேண்டும். வடிகட்டி எடுப்பது. சாம்பலை நன்றாக சலித்து மென்மையான தூளாக மாற்ற வேண்டும். புனிதப்படுத்தல். சில கோவில்களில் வேத மந்திரங்கள் ஓதி பால் அல்லது கங்கை நீர் தெளித்து புனிதப்படுத்துவார்கள். திருநீற்றின் ஆன்மீக அர்த்தம்: அகந்தையை அழிப்பதை குறிக்கும், உடல் நிலையற்றது என்பதை உணர்த்தும், சிவபெருமானின் அருளின் சின்னமாக கருதப்படுகிறது. கோவில் முறையில் தயாரிக்கப்படும் திருநீறு. பல சிவன் கோவில்களில் ஹோமகுண்டம் சாம்பல் மற்றும் யாக பொருட்களுடன் சேர்த்து விசேஷ முறையில் தயாரிக்கப்படுகிறது. திருநீறு அணியும் போது சொல்லப்படும் மந்திரம்: மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. மகா சிவராத்திரி அன்று திருநீறு அணிவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.